நோலன் இயக்கிய தி ஒடிசி படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ அந்த மூவி பத்தின ஒரு ரிவ்யூ கிடையாது. அதற்கு மாறா அந்த படத்துல இருக்கிற சில பிலோசாபிக்கல் ஆஸ்பெக்ட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ட்ரைலர் வந்த நாள்ல இருந்தே சில கான்ட்ரோவர்சி வந்துட்டு இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா படத்துடைய காஸ்டிங் சரியில்லைன்னு இன்டர்நெட்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கிரிட்டிக்லாம் வேலிடான்னு கேட்டா அதுக்கு நாம முதல்ல ஹோமர்னா யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஹோமர் யாருன்னா கிரீக் கல்ச்சரையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு கதாசிரியர், ஒரு மிகப்பெரிய பொயட். இன்ஃபேக்ட் அவர் எழுதின இலியடுங்கிற புத்தகம் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய ஃபவுண்டேஷன் ஒர்க்ல வரும். அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற டாப் 3 புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதுல ஹோமர் எழுதின இலியடும் வரும். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சருடைய கற்பனை திறனை ஓபன் பண்ணி விட்டதே அந்த புத்தகம் தான். ஆனா இதுல பியூட்டி என்னன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் ஹோமருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சோ தன்னால எதையுமே பார்க்க முடியாத ஒருத்தர் தான் தன்னுடைய கற்பனை திறனால நூற்றுக்கணக்கான கேரக்டர்ஸை வடிவமைச்சு அதற்கு உருவம் கொடுத்து அதை மெட்டாபிசிக்கல் ரியாலிட்டியில உலாவ விட்டாரு. சோ அவருடைய இமேஜினேஷன் தான் நாம இன்னைக்கு பார்க்கிற வெஸ்டர்ன் கல்ச்சருடைய இமேஜினேஷன் கெப்பாசிட்டியவே தீர்மானிக்கிற விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்லாம சில அறிஞர்கள் ஹோமரை தி காட் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேக்க கலாச்சாரத்துக்கு கடவுள்களை உருவாக்கி கொடுத்தவரே ஹோமர் தான். இன்ஃபேக்ட் இந்த ஒடிசி படத்திலேயே பாத்தீங்கன்னா ஜிஎஸ், அப்பல்லோ, அத்தேனான்னு சில கடவுளுடைய பெயர்கள் ரிப்பீட்டடாவே வரும். இந்த கடவுள்கள் எல்லாருமே கிரேக்க கலாச்சாரத்துல ஹோமருக்கு முன்னாடியே இருந்தவங்க தான். ஆனா இந்த கடவுள்களை மனிதனுக்கு அப்பாற்பட்ட இயற்கை சக்திகளா தான் அந்த காலத்து மக்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஹோமர் தான் முதல்ல இந்த கடவுள்களுக்கு கோபம், ஈகோ, பொறாமன்னு மனிதர்களுடைய குணாதிசயங்களை கொடுத்து அந்த கடவுளுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணாரு. ஆக்சுவலி இந்த வேலைங்கிறது சாதாரணமானது கிடையாது. இதை ஒரு சாதாரணமான மனிதனால பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கடவுள்களும் எதை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா ஒரு கலாச்சாரத்துடைய மொராலிட்டியை ரெப்ரசன்ட் பண்றாங்க. ரெப்ரசன்ட்னு சொல்றதையும் தாண்டி அந்த கடவுளை பேஸ் பண்ணி தான் அந்த கலாச்சாரத்துடைய மொராலிட்டியை நிலைநிறுத்தப்படும். சோ ஒரு சாதாரண மனிதன் ஒரு கடவுளை உருவாக்குனான்னா அவன் தன்னுடைய சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரியும் தன்னுடைய குறுகின அறிவுக்கு எட்டன சின்ன சின்ன நியாயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை உருவாக்குவான். சோ அவன் உருவாக்கின கடவுள் மேல ஒரு சிவிலைசேஷனை கட்டி எழுப்புனீங்கன்னா அது நிக்காது, அது கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு சமுதாயத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்டமைப்பு. அப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கணும்னா மனித குலத்தினுடைய அத்தனை எமோஷனையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜீனியஸால தான் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட மாபெரும் ஜீனியஸ் தான் ஹோமர். அப்ப கடவுளை உருவாக்குறதுக்கும் சரி கடவுளை அழிக்கிறதுக்கும் சரி ஒரு தகுதி வேணும். அதனால தான் நீச்சே காட் இஸ் டெட்னு சொன்னப்ப அவர் அதோட நிறுத்திக்கல. அந்த கடவுளை அழிக்க நினைக்கிற மனுஷன் தனக்கான வேல்யூஸை தானே கிரியேட் பண்ணிக்கிற அளவுக்கு சூப்பர்மேனா மாறிக்கணும், இல்லனா சொசைட்டியை கொலாப்ஸ் ஆயிடும்னு எச்சரிச்சாரு. சோ கடவுளுங்கிற கான்செப்டை ஒருத்தன் தூக்கி போட நினைச்சு அவன் நீச்சே சொல்ற சூப்பர்மேனா இருக்கணும், அல்லது அந்த கடவுளையே உருவாக்கணும்னு நம்ம ஆசைப்பட்ட அவன் ஹோமர் அளவுக்கு ஜீனியஸா இருக்கணும். சோ அப்ப ஹோமரை பத்தி பிரிசைஸா சொல்லணும்னா அவர் புதுசா எந்த ஒரு கடவுளையும் உருவாக்கல, அதற்கு மாறா ஆல்ரெடி இருந்த கடவுள்களுக்கு அவர் புதிய பரிமாணத்தை கொடுத்தாரு. சோ அந்த கடவுள்கள் வழியா அவர் வெஸ்டர்ன் ஹியூமன் சைக்காலஜியை ஷேப் பண்ணாரு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மக்கள் எல்லாருமே கடவுள்களை வணங்குறாங்க. ஆனா அந்த கடவுளையே ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்று ஃபிகர் தான் ஹோமர். அவர் தான் தன்னுடைய இலியடுங்கிற புத்தகத்துக்கு அப்புறமா இந்த ஒடிசிங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. அப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு படைப்பை ஒரு படமா எடுக்கணும்ங்கிறது ஒரு சாதாரணமான டிசிஷன் கிடையாது. அதனால தான் கிறிஸ்டோபர் நோலன் இத படமா எடுக்கறாருன்னு சொன்ன உடனே எதிர்பார்ப்புங்கிறது அதிகமாயிடுச்சு. ஆனா ட்ரைலர்ல அவர் சில கேரக்டர்ஸை மாத்தி காட்டினதும் சர்ச்சைகளும் அதிகமாயிடுச்சு. இப்ப ஹோமரை பத்தி நாம பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த சர்ச்சை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்த எதிர்ப்புங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் எதிர்ப்பு இன்னுமே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் கையை வச்சதுங்கிறது சாதாரணமான புத்தகம் கிடையாது. ஆக்சுவலி சில மாதங்களுக்கு முன்னாடி உதரிங் ஹைட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல மார்கரெட் ராபி தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த படமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலான உதரிங் ஹைட்ஸ்ங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். அந்த புத்தகத்தை நானுமே படிச்சிருக்கேன். அது கிளாசிக்கல் லிட்டரேச்சர்ல வரும். படிக்கிறதுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கும். ஆனா நான் அந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்கும்போது மெயின் கேரக்டருடைய உருவத்தை லைட்டா மாத்தி காமிச்சிருந்தாங்க. ஏன்னா புக்ல ஹீத் கிளிஃப்ங்கிற கேரக்டரை எங்கேயோ தூரத்துல கண்ட்ரி சைடுல இருந்து வந்த டஸ்கி அல்லது அடர் நிறம் கொண்ட ஆளா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஆனா படத்துல ஒரு ரெகுலரான ஒயிட் மேனை கேஸ்ட் பண்ணிருந்தாங்க. அத ட்ரைலர்ல பார்த்தப்பயே அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த படத்துக்குமே இது சம்பந்தமா கான்ட்ரோவர்சி வந்துச்சு. ஆனா அது பெருசா வெளியே தெரியல. ஏன்னா அதுவுமே ஒரு முக்கியமான புத்தகம் தான். ஆனா அந்த புத்தகத்துடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி தான் கான்ட்ரோவர்சிங்கிறது வரும். ஆனா இப்ப நோலன் கையை வச்சதுங்கிறது ஒரு சாதாரணமான புத்தகம் கிடையாது. அது ஹோமர் எழுதுனது. சோ ஹோமர் லெவலுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த வகையில நோலன் மீது வைக்கப்பட்ட அத்தனை விமர்சனங்களுமே ஜஸ்டிஃபைடான ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் அவர் நினைச்சிருந்தா இந்த காவியத்தை அவர் இன்னுமே ட்ரூத்ஃபுல்லா எடுத்திருக்கலாம். ஏன்னா இப்ப வரைக்கும் டிஏஐ பிரின்சிபல் ஆர் அஜெண்டா ஆர் ப்ரொபகண்டாவை ஆஸ்கார் நாமினேஷனுக்கு தான் எலிஜிபிளா வச்சிருக்காங்களே தவிர படம் எடுக்கிறதுக்கே எலிஜிபிளா வைக்கல. சோ அவர் நினைச்சிருந்தா இதை ஒரு ரெகுலர் ஹாலிவுட் பிலிமாவே அவர் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஆஸ்காருக்காக ஹோமரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். ஆனா இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த படத்தை ஒரு படமா பார்த்தா இது ஒரு நல்ல படம் தான். நான் பார்த்துட்டு வெளியே வந்தப்ப எனக்கு நாட் பேட்னு தான் தோணுச்சு. சோ இந்த வீடியோல இந்த படத்துல இருக்கிற சில சீன்ஸை பேஸ் பண்ணி நாம சில பிலோசாபிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒடிசிஸ்ங்கிற கேரக்டரை நாம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த மொத்த படமுமே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. என்னன்னா ஒடிசிஸ்ங்கிறவர் பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்டர்னான ஸ்டாய்க் மாதிரி தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் சஃபரிங்கை வில்ஃபுல்லா ஏத்துக்கிறாரு. எமோஷனை விட ரீசன் இங்க பல இடங்களை சூஸ் பண்றாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த ஒத்தக்கண்ணு ராட்சசனுடைய கண்ணை ஏன் குத்துனாரு? ஏன் பழி
பழிவாங்க உணர்ச்சியால கிளைமேக்ஸ்ல பல பேரை கொன்னார்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இதற்கான பதில ஹோமரே தன்னுடைய புத்தகத்துல கொடுத்திருக்காரு. அவர் ஒடிசியஸ் கேரக்டரை எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, ஒடிசியஸ்ங்கறவன் ஒரு தந்திரசாலி. அதாவது கத்தியை நம்பி சண்டை போடுறதை விட மூளையை நம்பி சண்டை போட்டா ஜெயிக்க முடியும்னு நம்புறவன் தான் ஒடிசியஸ். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பழைய வீடியோலயே பேசியிருப்போம். என்னன்னா ட்ராஜன் வார்ல ஆக்லிஸ்ங்கிற மாவீரன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மார்க் கவசம் அடுத்து யாருக்கு போகணும்னு சூஸ் பண்ற நிலைமை உருவாகும். சோ யார் ஆக்லிஸ்க்கு அடுத்து மாவீரனா இருக்கிறானோ அவன் தான் அந்த கவசத்தை வச்சுக்கிறதுக்கு தகுதியான ஆளா தேர்ந்தெடுக்கப்படுவான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏஜாக்ஸ் அப்படிங்கிறவன் தான் அதற்கு தகுதியான ஆளா இருப்பான். ஏன்னா அவன் தான் உடல் அளவிலையும் சரி வீரத்திலையும் சரி கிரேக்க படையிலேயே சிறந்தவன். எந்த ஒரு சூழ்ச்சியும் தெரியாத ஒரு உண்மையான போர் வீரன். ஆனா ஒடிசியஸ் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய வார்த்தை ஜாலத்தால மன்னர்களுடைய மனசை கன்வின்ஸ் பண்ணி அந்த கவசத்தை தனதாக்கிக்குவான். சோ ஒரு நேர்மையான வீரனுக்கு போக வேண்டிய அங்கீகாரத்தை தன்னுடைய நாவன்மையால தனதாக்கிக்கிட்டவன் தான் ஒடிசியஸ். இப்ப இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம தான் கோபத்துல ஆத்திரம் அடைஞ்சு ஏஜாக்ஸ் தற்கொலை பண்ணிக்குவான். அப்ப ஆயுதமேந்தி சண்டை போடுற ஒரு வீரனை விட ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிச்சு கண்ணிங்கா நடந்துகிட்டா வெற்றி அடைய முடியும்னு நம்புற ஒரு பக்கா அரசியல்வாதி தான் ஒடிசியஸ். இப்படி சொல்றதுனால அவன் வீரன் இல்லன்னு ஆயிடாது. அவன் வீரன் தான், ஆனா ஒரு நேர்மையான வீரன் கிடையாது. சோ அவன் வெற்றிக்காகவும் சரி சர்வைவலுக்காகவும் சரி எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவான். கூடவே ஹோமர் அவனை ஒரு பெருமை பிடிச்ச ஆளாவும் போர்ட்ரே பண்ணிருப்பாரு. அதாவது அவனுக்கு தன்னுடைய அறிவை நினைச்சும் தைரியத்தை நினைச்சும் பவரை நினைச்சும் அதீத பெருமை இருக்கும். பின்னாட்கள்ல இந்த கேரக்டர்ஸ் தான் அவனுடைய சஃபரிங்க்கு காரணமாவே அமையும். சோ ஓவராலா ஒடிசியஸ் எப்படிப்பட்டவன்னா பெருமை பிடிச்ச அறிவான கன்னிங்கான ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஆள். இப்படிதான் ஹோமர் அவனை போர்ட்ரே பண்ணிருப்பாரு. இப்ப இப்படிப்பட்ட ஒடிசியஸ் தான் ட்ராஜன் வார்ல கலந்துக்கிறான். ட்ராஜன் வாரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ட்ராய் மூவியை பாருங்க, அதுல டீடைலா காமிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்பார்டாங்கிற நகரத்துல இருந்து ஒரு மன்னனுடைய மனைவியை ஒருத்தன் கவர்ந்துட்டு வந்துருவான். அவன் யாருன்னு கேட்டா ட்ராய் நகரத்து இளவரசன். சோ இந்த பெண்ணின் நிமித்தமா ஒரு பெரிய போரே உருவாகும். அந்த போருக்கு பேர் தான் ட்ராஜன் வார். சோ இந்த இளவரசன் செய்த காரியத்தை நிமித்தமா அந்த ட்ராய் பட்டணத்தை கேப்சர் பண்றதுக்காக கிரேக்கர்கள்லாம் ஒன்றிணைந்து அந்த பட்டணத்துக்கு விரோதமா படையெடுப்பாங்க. ஆனா இந்த ட்ராய் சிட்டியுடைய பவர் எதுல இருக்கும்னா அதனுடைய கோட்டை சுவர்ல இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே அந்த கோட்டையை தாண்டி ட்ராய் பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சது இல்ல. இப்படி இருக்கிறதுனால அந்த கிரேக்க வீரர்களுமே பல வகையில போராடி பார்ப்பாங்க. ஆனா அவங்களால அந்த பட்டணத்துக்குள்ள நுழையவே முடியாது. இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓடிடும். சோ இந்த கிரேக்க வீரர்கள் வெயிலையும் மழையிலையும் அந்த கோட்டைக்கு வெளியவே டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இனி நம்மால முடியாதுங்கிற ஒரு சோர்வு மனநிலைக்கே வந்துருவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்முடைய ஹீரோவான ஒடிசியஸ் ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த ஐடியாவில இருந்து தான் நோலன் எடுத்த இந்த ஒடிசியஸ் மூவிங்கிறதுமே ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய குதிரை சிலை இருக்கும். அதுக்குள்ள சில கிரேக்க வீரர்கள் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சிலையை அத்தேனாங்கிற கடவுளின் பெயரால ட்ராய் மக்களுக்கு பரிசளிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. இதை நம்பி அந்த ட்ராய் மக்களும் அந்த குதிரை சிலையை சிட்டிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அந்த குதிரைக்குள்ள இருக்கிற வீரர்கள் வெளியே வந்து கோட்டை சுவரை திறந்து விட்டுருவாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவால தான் மொத்த கிரேக்க படையுமே ட்ராய் நகரத்துக்குள்ள வரும். அந்த பட்டணம் முழுமையா சூறையாடப்படும். சோ இந்த ட்ராஜன் ஹார்ஸ்ங்கிற ஒடிசியஸ் கொடுத்த இந்த ஐடியா தான் கிரேக்கர்கள் அந்த போர்ல வின் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ராஜன் ஹார்ஸை பேஸ் பண்ணி தான் நான் காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு வைரஸ்க்கு பேரே வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த வைரஸ் உடைய ஆபரேட்டிங் மெத்தட்ங்கிறது நாம இப்ப பார்த்த ட்ராஜன் ஹார்ஸ்க்கு இணையாவே இருக்கும். எப்படின்னா சில சாஃப்ட்வேரோ கேமோ டாக்குமெண்டோ பார்க்கிறதுக்கு லெஜிட்டிமேட்டா தெரியும். சோ பசங்க ஆசைப்பட்டு அதை டவுன்லோட் பண்ணாலோ அல்லது ஓபன் பண்ணாலோ மால்வேர் பிசிக்குள்ள வந்துரும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாஸ்வேர்டை திருடுறது, கம்ப்யூட்டர் ரிமோட் அக்சஸ் கொடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கும். சோ பசங்க ஏகப்பட்ட ஆன்டிவைரஸ் வச்சிருப்பானுங்க. அதை வச்சு சின்ன சின்ன வைரஸ்லாம் கிளியர் பண்ணிடுவானுங்க. ஆனா இந்த ட்ராஜன் ஹார்ஸை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வழியே இல்லாம பிசியை ஃபார்மேட் தான் பண்ணுவானுங்க. சோ பார்க்கிறதுக்கு ஒரு விஷயம் கிஃப்ட் மாதிரி தெரியும். அதை நம்பி நீங்க உள்ள அலோவ் பண்ணீங்கன்னா உள்ள வந்து அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த ஐடியாவுக்கு பேர் தான் ட்ராஜன் ஹார்ஸ். சோ இந்த ஐடியாங்கிறது எதை எடுத்துக்காட்டுதுன்னா ஒடிசியஸ் உடைய கபடம் நிறைந்த வஞ்சக சூழ்ச்சியை எடுத்துக்காட்டுது. சோ அதன் விளைவா கிரேக்க படைகள் மொத்தமா உள்ள வருது. சோ இந்த மொமெண்ட் வரைக்கும் ஒடிசியஸ் என்ன நினைக்கிறான்னா தன்னுடைய கால்குலேட்டட் மைண்டால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறான். ஆனா படைகள் நகரத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான படுகொலைகள் ஆரம்பமாகுது. ஏன்னா உள்ள வந்த வீரர்கள் வெறும் ஆண்களை மட்டும் கொல்லல, குழந்தைகள் பெண்கள்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே கொல்றாங்க. ஏன்னா 10 வருஷமா காத்து கிடந்த விரக்தியின் வெளிப்பாடு அது. சோ உள்ள வந்தவங்க வெறும் வெற்றிக்காக கொல்லல, அதற்கு மாறா எதிரியுடைய ஒரு துளி ரத்தம் கூட மீதம் இருக்க கூடாதுங்கிற வெறியோட கொண்டாங்க. இந்த அளவுக்கு வெறியாட்டத்தை ஒடிசியஸை எதிர்பார்க்கல. ஏன்னா அவனை நினைச்சிருப்பான்னா உள்ள வந்து பட்டணத்தை சீஸ் பண்ணி அந்த இளவரசன் கூட்டிட்டு வந்த பெண்ணை திரும்ப மீட்கணும்னு நினைச்சிருப்பான். இந்த ப்ராசஸ்ல ஆண்கள்லாம் கொல்லப்படுவாங்கன்னு தெரியும். ஆனா பெண்களும் குழந்தைகளும் அழிக்கப்படுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. இப்போ இந்த கலேபரத்துக்கு நடுவுல தான் ஒடிசியஸ் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா அறிவின் கடவுளான அத்தேனாவுடைய சிலைக்கு முன்னாடி ஜெந்தையோடைய தலை துண்டிக்கப்படுறத அவன் பார்க்கிறான். அத்தேனாங்கிறது ஏதோ ஒரு கடவுள் கிடையாது. அவங்க ஒடிசியஸுக்கு மிக நெருக்கமான கடவுள். ஏன்னா ஒடிசியஸும் அத்தேனாவை தான் வணங்கிட்டு இருப்பான். அந்த அத்தேனா தான் இவன் நம்புற அறிவையும் ஸ்ட்ராட்டஜியும் இவனுக்கு கொடுத்த கடவுள். சோ அந்த காட் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் அவன் ட்ராஜன் ஹார்ஸ்ங்கிற ஐடியாவை உருவாக்குறான். அதன் வழியா கிரேக்கர்களை வெற்றி நோக்கி நகர்த்துறான். ஆனா அந்த கடவுளுடைய சிலைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை துண்டிக்கும் போது அந்த சிலையினுடைய தலையுமே உடைஞ்சு விழும். சோ அவன் அதை பார்க்கறப்ப ஒரு நிமிஷம் உடைஞ்சு உட்காந்துருவான். ஏன்னா இந்த போர் ஆரம்பிச்சப்ப ஒரு தர்ம யுத்தமா ஆரம்பிச்சது. ஆனா இப்ப அது காட்டு மிராண்டித்தனமான வெறியாட்டமா கண்ணுக்கு முன்னாடி மாறி நிக்குது. சோ அவன் அந்த மொமெண்ட்ல என்ன ரியலைஸ் பண்றான்னா எல்லாமே என்னுடைய அறிவின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு
அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி நடக்கிற வன்முறையை நான் கட்டுப்படுத்தல, அந்த வன்முறை தான் என்ன முழுசா விழுங்கிடுச்சுங்கிறத அவன் உணர்றான். சோ அவன் உருவாக்கின மரக்குதிரைங்கிறது ட்ராய் நகரத்துடைய கேட்டை மட்டும் ஓபன் பண்ணல, கூடவே ஒவ்வொரு வீரர்களுக்குள்ளேயும் அடைக்கப்பட்டிருந்த மிருகத்தையுமே ஓபன் பண்ணி விட்டுருச்சு. சோ இந்த மிருகங்களை இனி என்னால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத அவன் அந்த தருணத்துல உணர்றான். அப்ப ஒரு மாபெரும் அழிவை ஒரு மூளையால ஆரம்பிச்சு தான் வைக்க முடியுமே தவிர அதை கட்டுப்படுத்த முடியாது, அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தடுக்க முடியாது. இந்த இயலாம தான் ஒடிசிஸ்க்கு ஒரு டிராமாவா மாறுது. சோ அவன் அந்த அத்தேனுடைய சிலைக்கு முன்னாடி உடைஞ்சு உட்கார்றதுங்கிறது ஏதோ ஒரு பொண்ணு செத்து போயிட்டாலே அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அதற்கு மாறா நான் நினைச்சதை விட நாம பெரிய மிருகங்களா மாறிட்டோமே அப்படிங்கிற மிரட்சி தான் அவன் அப்படி உட்கார வைக்குது. அதனாலதான் நீச்சே ஒரு பவர்ஃபுல்லான கோட் சொல்லுவாரு. என்னன்னா, ஒருத்தன் ஒரு அரக்கனோட சண்டை போடும் போது அவன் ஒரு அரக்கனா மாறாம பாத்துக்கணும்னு எழுதுவாரு. ஏன்னா ஒருத்தன் தன்னுடைய எதிரியை அழிக்கும் போது நியாயத்துக்காக அழிக்கிறதையும் தாண்டி அப்படி அழிக்கிறதையே ரசிக்கிற ராட்சசனா மாறதுக்கான வாய்ப்புங்கிறது அங்க இருக்கு. சோ எதிரிகளை கொல்றப்ப உருவாகிற அக்ரஷனை சேனல் பண்ற கெப்பாசிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்ஃபேக்ட் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அக்ரஷன்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யாரையும் கொன்னது கிடையாது. நமக்குள்ள அந்த அக்ரஷன் இருக்கான்னா இருக்கு, ஆனா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அந்த அக்ரஷனை வெளிப்படாம தடுக்கிற அளவுக்கு நம்முடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. சோ நாம அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு அக்ரெசிவா மாற மாட்டோம். மிஞ்சி போனா பெரும்பாலான மக்கள் கோவப்படும் போது பொருளை எடுத்து போட்டு உடைப்பாங்க, அல்லது சத்தமா கத்தி சண்டை போட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. இதை மீறியும் நம்முடைய சமுதாயத்தில் சில கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அப்படி கொலை பண்றவங்களுமே பெரும்பாலும் அந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பயத்தாலையும் கில்ட்டாலையும் ஆட்கொள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. சோ ஒரு கொலை பண்றதுக்கு தேவையான அக்ரஷனை நாம நம்முடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா ஒரு கொலையும் தாண்டி கொலை பண்ணிக்கிட்டே போனோம்னா அதுக்கு எவ்வளவு அக்ரஷன் தேவைப்படுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ ஒரு போர் வீரன் எதிரிகளை வெட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், செத்து போன பணத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்ப அந்த மொமெண்ட்ல அவனுடைய மனசுல எவ்வளவு அக்ரஷன் இருக்கும், அந்த அக்ரஷனை கட்டுப்படுத்துறது எவ்வளவு பெரிய டாஸ்க்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ட்ராஜன் வார்ல அந்த அக்ரஷனை வீரர்கள் கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. ஆக்சுவலி அந்த காலத்துல போர்கள்ல ஒரு பொதுவான வழக்கம் இருக்கும். என்னன்னா, போர்கள்ல ஆண்களை மட்டும் தான் கொல்லணுமே தவிர பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாது. மிஞ்சி போனா அடிமைகளாவும் கொள்ளை பொருளாவும் எடுத்துட்டு போலாமே தவிர உயிரை எடுக்கிறதோ ரேப் பண்றதோ பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு வீரனுக்கான உச்சபட்ச வரம்பு எல்லை. இதை இந்த காலத்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அடிமையா இழுத்துட்டு போறதே அபத்தமா தெரியலாம். ஆனா அது அந்த காலத்துல ஒரு ஃபேரான விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா என்னதான் இது போன்ற விதிமுறைகள் பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் போர்னு வரும்போது சில நேரங்கள்ல இந்த எல்லைகள் மீறப்பட்டிருக்கு. இப்போ இந்த லைனை ஒருத்தன் கிராஸ் பண்றானா அவன் அந்த இடத்துல மிருகமா மாறான்னு அர்த்தம். ஏன்னா வீரத்துக்கும் வெறியாட்டத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. அதாவது ஒருத்தன் 10 ஆண்களை வெட்டிக்கிட்டே போறான்னா அவன் அது வரைக்கும் வீரனா இருக்கான்னு அர்த்தம். ஆனா அதுக்கு அடுத்ததா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ஒரு குழந்தைய செவுத்துல மோதி அடிச்சான்னா அவன் அந்த மொமெண்ட்லயே ஒரு மிருகமா மாறிடுறான். சோ சண்டை போடுறப்ப உருவாகிற அக்ரஷனை கட்டுப்படுத்த தெரிஞ்சாதான் அவன் ஒரு வீரன். அதை விட்டுட்டு பெண்கள் குழந்தைகளை அழிக்க ஆரம்பிச்சான்னா அவன் அழிவு நோக்கி பயணிக்கிறான்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் பிலோசாபிக்கலா பார்த்தா நம்மால ஒரு பாயிண்ட முன்வைக்க முடியும். என்னன்னா, குழந்தைகளையும் பெண்களையும் சேக்ரடா பார்க்காத எந்த ஒரு சிவிலைசேஷனும் சீக்கிரமா காணாம போயிடும். ஏன்னா சிம்பாலிக்கா பேசினா ஒரு ஆணுங்கிறவன் அழித்தலுக்கும் காத்தலுக்குமான குறியீடு. ஆனா ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தான் கிரியேஷன் அண்ட் ஃபியூச்சருக்கான குறியீடு. அதாவது பெண்கள் தான் ஒரு ஜீவனை உற்பத்தி பண்றாங்க, குழந்தைகள் தான் ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கிறாங்க. சோ படைப்பை விட எப்ப அழிவு அதிகமாகுதோ அப்பவே அந்த இனம் அழிய ஆரம்பிச்சிடும். அப்ப குழந்தைகள் பெண்கள்னு பார்க்காம ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் அழிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய இன்டர்னல் கேரக்டர்ங்கிறது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கேரக்டர்ல ஆபரேட் ஆகிற சமூகம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்க முடியாது, வரலாற்றுல காணாம போயிடும். அதனாலதான் நீண்ட காலமா நிலைச்சு நின்ன அல்லது நிலைத்து கொண்டு இருக்கிற கலாச்சாரங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பெண்களையும் குழந்தைகளையும் சேக்ரட் இமேஜா தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இதை நான் ஒரு ஹைபோதீசிஸா சொல்றேன், இது உண்மையா இல்லையாங்கிறத வரலாற்று ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஆனா இங்க காமெடி என்னன்னா, இந்த காலத்து சில பெண்கள் எங்களை ஏன் புனிதமா பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. புனிதமா பார்க்கலன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க போர்ல மாட்டிக்கிட்டா தான் தெரியும். சோ ட்ராய் நகரத்துல கிரேக்கர்கள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகரத்துல நடக்கிற அட்ராசிட்டியை பார்த்து ஒடிசியஸ் அதிர்ச்சி ஆகிறான். அதன் விளைவா அவனுக்குள்ள ஒரு இன்டர்னல் டிராமா கிரியேட் ஆகுது. அதை தான் நோலன் எப்படி காமிச்சிருப்பாருன்னா, கொல்லப்பட்ட செந்தேங்கிற பெண்ணின் வழியா அத்தேனாங்கிற கடவுள் அவனுக்குள்ள பேசுற மாதிரி வடிவமைச்சிருப்பாரு. அதாவது நீதியையும் ஞானத்தையும் ரெப்ரசென்ட் பண்ற அத்தேனாங்கிற கடவுளின் பெயரால ஒரு குதிரையை கிஃப்ட் அனுப்பிச்சு நயவஞ்சகமா உள்ள நுழைஞ்சு அவன் அத்தேனுடைய ஆல்டரையை தீட்டுப்படுத்திட்டான். சோ அந்த அத்தேனா கொடுத்த அறிவை வச்சு அவன் அத்தேனுடைய பிரின்சிபிளையே மீறினதுனால அவனுடைய மனசாட்சிங்கிறது கரப்ட் ஆயிடும். அதனாலதான் அவனுடைய மனசுக்குள்ள அந்த செந்தைய கேரக்டர் பேசிட்டு இருக்க மாதிரி அவர் சீன் வச்சிருப்பாரு. இப்ப இப்படிப்பட்ட ரத்த கலரைக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கடல் பயணம்ங்கிறது ஆரம்பமாகுது. இப்ப இந்த மொமெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒடிசிஸ் உடைய கேரக்டர்ல எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கல. அதற்கு மாறா அவன் ரியலைஸ் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதை தாண்டி அவனுடைய மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சோ அந்த பயணத்துல அவனும் சரி அவனுடைய வீரர்களும் சரி தங்களுக்காக உயிர் விட்ட சக வீரர்களுக்கு முறையான இறுதி சடங்கு கூட செய்யாம தங்களுடைய நாட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிடுவாங்க. ஆனா பண்டைய கிரேக்க கலாச்சாரத்துல இறந்தவர்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறது ஒரு மிக முக்கியமான சட்டம். ஆனா இந்த மாரலி கரப்டான வீரர்களுடைய வாழ்க்கையில தர்மம் வீரம் அப்படிங்கிறதுலாம் வெறும் வெற்று வார்த்தைகளா தான் இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாடு திரும்பினா போதுங்கிற மைண்ட் செட்ல கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுன சீன் இதுனா அந்த சூனியக்காரியோட சீன் தான். பொதுவா பல பேர் இந்த கதையை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கெட்ட சூனியக்காரி நல்ல வீரர்களை பன்றியா மாத்திட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நோலன் இந்த சீனுக்கு
இந்த படத்துல வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவன் நிஜமாவே அவங்கள பன்றிகளா மாத்தினாலா அல்லது அவங்க ஆல்ரெடி பன்றிகளா இருந்தாங்களான்னு நம்மள யோசிக்க வச்சிருப்பாரு. அதனால தான் அந்த சூனியக்காரி பன்றிகளா இருந்தவங்கள மறுபடியும் மனுஷனா மாத்தும்போது நக்கலா ஒரு டயலாக் சொல்லுவா. என்னன்னா பேக் டு யுவர் டிஸ்கைசஸ், அதாவது மீண்டும் உங்களுடைய வேஷத்துக்கே திரும்ப போங்கன்னு சொல்லுவா. இத ஒரு ஹியூமன் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட டயலாகா நான் பார்க்கறேன். ஏன்னா கார்ல் யுங் கூட மனிதர்களை பத்தி பேசும்போது பெர்சோனா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. அதாவது பெர்சோனானா மாஸ்க்னு அர்த்தம். அதாவது நீச்சே சொல்ற மாதிரி மனிதர்கள் எல்லாருமே சமூகத்துக்காக ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்க. தாங்களா ரொம்ப நாகரிகமானவங்க, இரக்கம் உள்ளவங்க, தார்மீகமானவங்கன்னு ஒரு வேஷம் போட்டுருக்காங்க. ஆனா அந்த வேஷத்தை கலைச்சு உண்மையான முகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா அந்த கிரேக்க வீரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அந்த சூனியக்காரி அவங்களுக்குள்ள இருந்த பன்றியை ரிவீல் பண்றா. ஏன்னா 10 வருஷம் போர்ல பங்கெடுத்து பல கொடுமையான விஷயங்களை செஞ்ச அந்த வீரர்களுக்குள்ள எந்த ஒரு மனிதத்தன்மையுமே மிச்சம் இருந்திருக்காது. சோ அவங்களுக்குள்ள இருந்த மிருகம் தான் அந்த உண்மையான ஃபார்ம். அப்ப அந்த சூனியக்காரி அவங்கள பன்றிகளா மாத்தல, அதற்கு மாறா அவங்கள மறைச்சிட்டு இருந்த மனுஷங்கிற வேஷத்தை கலைச்சு விடுறா. அதனாலதான் அவங்கள திரும்பவும் மனுஷனா மாத்தும் போது மீண்டும் உங்களுடைய வேஷத்துக்கே திரும்புங்கன்னு சொல்றா. சோ அப்ப இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயுமே ஒரு கொடூரமான மிருகம் ஒளிஞ்சிருக்குன்னா அந்த மிருகத்தை வெளியே வரவிடாம தடுத்து ஒரு நாகரிகமான சமூகத்தை நிலைநிறுத்துறது எதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கு பண்டைய கிரேக்க கலாச்சாரத்துல ஒரு பதில் இருந்துச்சு. அதனுடைய பேர் என்னன்னா ஜிஎஸ் லா. இன்ஃபேக்ட் இந்த ஜிஎஸ் லாங்கிற வார்த்தையை நோலன் படம் முழுக்க யூஸ் பண்ணிருப்பாரு. இன்னும் குறிப்பா இந்த படத்தினுடைய சென்ட்ரல் தீமாவே அதை அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஜிஎஸ் லாங்கிறது என்னன்னு நமக்கு புரிஞ்சாதான் இந்த படத்துல வந்த பல சீன்களுமே நமக்கு புரியும். இத கிரேக்கத்துல ஜினியா, அதாவது விருந்தோம்பல் சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை மக்கள் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற சமூகம் சரியா இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இத மீறினாங்கன்னா அது சாதாரணமான குற்றம் கிடையாது. அதற்கு மாறா கிரேக்கர்களின் முதன்மை கடவுளான ஜியஸுக்கு எதிரான குற்றமா அது பார்க்கப்படும். சோ இதுதான் கிரேக்க கலாச்சாரத்துக்கு இடையில இணைப்பு பாலமா இருந்த ஒரு விஷயம். சோ இந்த சட்டத்துல 2 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு வீட்டுக்காரன் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினர் சம்பந்தப்பட்டது. வீட்டுக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட ரூல் என்னன்னா அவனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி முன்பின் தெரியாத ஒரு பயணி வந்துட்டா அவன் யாருன்னு கூட முதல்ல கேட்க கூடாது. அதற்கு மாறா அவனை உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஓய்வெடுக்க வச்சிட்டு தான் அவனை பத்தி விசாரிக்கவே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அந்த கெஸ்ட் வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த வீட்டுக்காரன் கண்டிப்பா அவனுக்கு ஒரு பரிசை கொடுத்து அனுப்பணும். சோ இதுதான் வீட்டுக்காரனான ஹோஸ்டுக்கு கொடுக்கப்பட்ட ரூல். இதே அந்த பக்கம் கெஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ரூல் என்னன்னா வீட்டுக்காரன் இவ்வளவு மரியாதை செய்யும் போது விருந்தினரா வந்தவன் அந்த வீட்டை மதிக்கணும், அவனுக்கு வீணான தொந்தரவு எதுவும் கொடுக்க கூடாது, வீட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சோ இதுதான் ஜிஎஸ் லாவுடைய சாராம்சம். இதை வெறுமனே ஒரு சடங்கா அந்த காலத்து மக்கள் பார்க்கல. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வர ஒரு சாதாரண பிச்சைக்கார வேஷத்துல கூட அந்த ஜிஎஸ் கடவுளே அவங்கள சோதிக்க வரலான்னு அவங்க நம்பினாங்க. அதனால இந்த சட்டத்தை மீறும் போது மன்னனே தண்டிக்காம விட்டுட்டாலும் கண்டிப்பா ஜிஎஸ் கடவுள் தண்டிப்பார்னு அவங்க நம்பினாங்க. அதனால இந்த ஒடிசிங்கிற மொத்த எப்பிக்குமே இந்த ஜிஎஸ் லாவை சுத்தி தான் நகரும். உதாரணத்துக்கு இவ்வளவு பெரிய ட்ராஜன் வார் உருவானதுக்கு காரணமே இந்த ஜிஎஸ் லா மீறப்பட்டதுதான். ஏன்னா நம்ம முன்ன பார்த்த பாரிஸ்ங்கிற இளவரசன் ஸ்பார்ட்டாங்கிற நாட்டுக்கு விருந்தாளியா போயிருப்பான். சோ அவன் இந்த இடத்துல கெஸ்ட். ஆனா வீட்டுக்காரனாகிய ஹோஸ்டுக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் மனைவியை கவர்ந்துட்டு வந்துருவான். சோ இங்க ஜிஎஸ் லாவை கெஸ்ட் உடைச்சதுனால தான் ட்ராய் போரே நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒடிசியஸ் தன்னுடைய கடல் பயணத்துல உணவு தேவைக்காக அங்கங்க சில தீவுகள்ல இறங்கி மக்கள் யாராவது இருக்காங்களான்னு தேடி போவான். ஏன்னா ஒருவேளை அங்க வாழ்ற மனிதர்கள் சிவிலிஸ்டான மனிதர்களா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஜிஎஸ் லாவை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இவன் கெஸ்டா போய் உணவை வாங்கிக்கலாங்கிற நம்பிக்கையில தான் தேடி போவான். அதனாலதான் இவங்க அந்த சூனியக்காரி வீட்டுக்கு போகும்போது அவ இவங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் கலட்டி வச்சுட்டு உள்ள வர சொல்லுவா. இவங்களும் சந்தேகப்படாம முழு நம்பிக்கையோட உள்ள போவாங்க. ஏன்னா அவ ஹோஸ்டா இருந்து உணவை பரிமாறுவா, இவங்க கெஸ்டா இருந்து அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுப்பாங்க. ஆனா அவ முதல்ல ஜிஎஸ் லாவை மீறுவா. ஆனா ஒடிசியஸ் வந்து பேசினதுக்கு அப்புறம் கடைசியா அவங்களை நல்லா கவனிச்சு தான் அனுப்பிடுவா. இது சம்பந்தமா இந்த மூவில இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இதுன்னா சைக்ளோப்ஸ்ங்கிற ஒற்றைக்கன் ஆர்க்கனுடைய குகைக்கு போற சீன் தான். ஏன்னா அவங்க எதேச்சியா அந்த குகைக்குள்ள போவாங்க. ஆனா அங்க பார்த்தா சீஸ் மூட்டைகள் நிறைய தொங்கிட்டு இருக்கும். சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இங்க யாராவது வாழ்ந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசி ஜிஎஸ் லாவை யூஸ் பண்ணி சில உணவுகளை வாங்கிட்டு போலாம்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்காத விதமா அந்த அரக்கன் உள்ள வருவான், இவங்க உள்ள மாட்டிக்குவாங்க. சோ அந்த குகையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவனுடைய கண்ணை குத்துவாங்க. அது வரைக்கும் பேசாம இருந்த அரக்கன் வழி தாங்க முடியாம பொசைடன் கிட்ட ப்ரே பண்ணுவான். அவன் பேசுறத பார்த்த உடனே இந்த வீரர்கள் ஷாக் ஆவாங்க. ஏன்னா ஒருத்தன் பேசுறான்னா அவன் இன்டெலெக்சுவல் பீயிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, கூடவே அவன் மொராலிட்டிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப ஆபியஸா அவனுக்கு ஜிஎஸ் லாங்கிறது அப்ளை ஆகும். அவங்க கிட்ட பேசிய உணவை வாங்கிருக்கலாமே நினைப்பாங்க. அதனால தான் ஒடிசியஸ் கூட இருக்கிற ஒரு வீரன் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமான்னு கேட்பான். ஆனா ஒடிசியஸ் தான் நம்ம அந்த பாயிண்ட தாண்டிட்டோம், ஏன்னா கண்ணை குத்துனதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு அந்த ரெக்வெஸ்ட்டை தட்டி கழிச்சிருவான். ஆனா இத ஹோமர் எப்படி எழுதிருப்பாருன்னா ஒடிசியஸ் குகைக்குள்ள இருக்கிறப்ப சைக்ளோப்ஸ் அவங்க கிட்ட பேசுவான். சோ ஒடிசியஸ் தான் எங்க இருந்து வந்தன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த அரக்கனை ஜிஎஸ் லாவுக்கு கட்டுப்படும்படி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். கூடவே அந்த சட்டப்படி எனக்கு கிஃப்டா கொஞ்சம் உணவு கொடுன்னு அதிகாரமா டிமாண்ட் பண்ணுவான். இங்க பாத்தீங்கன்னா ஹோமர் அவனுடைய கேரக்டர் த்ரெட்டை விடாம கண்டினியூ பண்ணிருப்பாரு. ஏன்னா அவங்க கன்னிங்காவும் பேசுவான், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாவும் பேசுவான். ஆனா அந்த அரக்கன் என்ன சொல்லிடுவான்னா நான் ஜிஎஸ் லாக்குலாம் கட்டுப்பட மாட்டேன், நாங்களாம் அரக்கர்கள்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவான். சோ இதனால அந்த வீரர்கள் ஷாக் ஆயிடுவாங்க. அந்த அரக்க அவங்கள அந்த குகைக்குள்ள அடைச்சு வச்சுட்டு தினம் தினம் 2 பேரா சாப்பிட ஆரம்பிப்பான். இப்படி இருக்கிறப்ப தான் அங்க ஒடிசியஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளானை போட்டு அவனுடைய கண்ணை குத்திட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஜிஎஸ் லாவை மீறி இருக்காங்க. ஏன்னா அந்த லாவை யூஸ் பண்ணி அதிகார துணியில உணவை கெட்டது ஒடிசியஸ் செஞ்ச தப்பு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை காயப்படுத்தி கொலை பண்ணதுங்கிறது அந்த அரக்க
செஞ்ச தப்பு. சோ அந்த சட்டத்தை ரெண்டு பேருமே மீறும் போது அங்க ஒரு கேயாஸ் கிரியேட் ஆகுது. சரி, இந்த சட்டத்தை நோலன் ஏன் இந்த படத்துல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாருன்னா, ஜிஎஸ் லாங்கிறது யாரோ ஒரு கடவுள் போட்ட சட்டம் கிடையாது. அதற்கு மாறா அதுதான் கிரேக்க நாகரிகத்தோட ஃபவுண்டேஷன். நாம இதுக்கு முன்னாடி பேசணும் பாத்தீங்களா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே ஒரு மிருகம் இருக்கு. ஆனா அந்த மிருகத்தை கட்டி போட்டு அவங்கள ஒரு நாகரிகமான சமூகமா மாத்திர கோடு தான் அந்த ஜிஎஸ் லா. சோ முன்பின் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் மேல ஒருத்தன் காட்டுற உபசரிப்பு தான் அவனை மிருகமா மாற விடாம மனுஷனை தக்க வைக்குது. அப்ப எந்த ஒரு சமூகம் வந்தாரை வரவேற்காம அவங்கள புறந்தள்ளுதோ, எப்ப ஒரு சமூகம் தனக்கு இடம் கொடுத்தவங்கள சுரண்ட ஆரம்பிக்குதோ, அப்ப அந்த சமூகம் தன்னுடைய நாகரிகத்தை இழந்து ஒரு காட்டு மிராண்டி கூட்டமா மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா முன்பின் தெரியாத ஒருத்தர் மேல ட்ரஸ்ட் வைக்கிறதுக்கு இந்த ஜிஎஸ் லா ஹெல்ப் பண்ணுது. இப்படிப்பட்ட ட்ரஸ்ட் ஒரு சமூகத்துல இருந்தா அந்த சமூகம் எவ்வளவு சீக்கிரமா வளருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த லா எப்ப உடைக்கப்படுதோ அப்பவே ஒவ்வொருத்தரும் அடுத்தனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த படத்துல ஜிஎஸ் லா எப்படிலாம் மீறப்படுதுங்கிறதுக்கும் நோலன் சீன் வச்சிருப்பாரு. ஏன்னா ஒடிசியஸ் போருக்கு போனதுக்கு அப்புறம் அவன் திரும்பி வரதுக்கு பல காலம் ஆயிடும். ஒரு ஸ்டேஜ்ல அவன் இறந்துட்டான்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட தருணத்துல சூட்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய சில பிரபுக்கள் விருந்தினருங்கிற பேர்ல ஒடிசஸ் உடைய வீட்டுல பல வருஷமா தங்கி இருப்பானுங்க. இவனுங்க தான் ஜிஎஸ் லாவை தவறா பயன்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா ஒடிசியஸ் வீட்லயே தங்கிக்கிட்டு அவனுடைய ஆடு மாடுகளையே அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, அவன் வேலைக்காரங்களை இழிவா பேசி வேலை வாங்கிக்கிட்டு, அவன் மகனையே கொல்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு, அவன் மனைவியை கல்யாணம் பண்ணி ராஜாவாகிறதுக்கு பிளான் போட்டு இருப்பானுங்க. சோ சுரண்டலின் மொத்த உருவமே இவனுங்க தான் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருந்துகிட்டு ஒடிசியஸ் வீட்டையே சீரழிச்சிட்டு இருப்பானுங்க. இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல ஒடிசியஸ் பிச்சைக்கார வேஷத்துல வரதுக்கு காரணமே தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க இன்னும் ஜிஎஸ் லாவை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன்னா பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிற இவன் அவங்க வரவேற்றாங்கன்னா அவங்க இன்னும் மனிதர்களா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த பிரபுக்கள் இவனை கிண்டல் பண்ணுவாங்க, எள்ளி நகையாடுவாங்க, கேவலமா நடத்துவாங்க. இன்ஃபேக்ட் ஜிஎஸ் கடவுள் பிச்சைக்கார வேஷத்துல கூட தங்களை சோதிக்க வருவார்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தும் இந்த பிச்சைக்காரனை அவனுக்கு இல்ட்ரீட் பண்றது எதை குறிக்குதுன்னா, அவனுக்கு ஜிஎஸ் கடவுளையே மதிக்கலங்கிறது குறிக்குது. சோ அவனுடைய மொத்த வீடுமே கரப்ஷனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. கடைசியா அந்த பிரபுக்கள் எல்லாருமே கொண்டுட்டு தன்னை தானே நாடு கடத்திக்குவான். ஆக்சுவலி இந்த ஜிஎஸ் லாவை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதற்கு என்ன காரணம்னா, நோலன் இந்த படத்துல இந்த சட்டத்தை ஒரு மைய கருவாவே யூஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஒடிசியஸ் அந்த மரக்குதிரையை கிஃப்ட்ங்கிற பேர்ல அனுப்பி ட்ராய் நகரத்துக்குள்ள நுழைஞ்சதையே ஜிஎஸ் லாவை வயலேட் பண்ண விஷயமா தான் நோலன் போர்ட்ரே பண்ணிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ஹோமரையே தாண்டி இந்த சீன்ல அவர் ஜிஎஸ் லாவை அப்ளை பண்றாரு. ஏன்னா ஹோமரே ட்ராய் நகரத்துல அடைஞ்ச வெற்றியை ஒரு சரியான வெற்றியா தான் பாக்குறாரு. ஒடிசியஸ் உடைய ட்ராஜன் ஹார்ஸ் ஐடியாவை செலிப்ரேட் பண்ற விஷயமா தான் போர்ட்ரே பண்ணிருப்பாரு. ஆனா இங்க நோலன் என்ன பண்றாருன்னா, அந்த போரினுடைய வெற்றியை ஒரு வஞ்சக வெற்றியா பார்க்கிறாரு. ஏன்னா நோலன் என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாருன்னா, இந்த ட்ராஜன் ஹார்ஸ்ங்கிற ஐடியா வெறும் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி மக்களுக்கு நடுவுல இருந்த ட்ரஸ்ட்டை உடைக்கிற விஷயமா பார்க்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குனது எதுன்னா ஜிஎஸ் லா. ஏன்னா விருந்தோம்பலும் ட்ரஸ்டும் தான் ஜிஎஸ் லாவுடைய அடிநாதம். சோ இங்க என்ன நடக்குதுன்னா, அத்தேனாங்கிற கடவுளின் பெயரால அந்த மரக்குதிரை கிஃப்டா கொடுக்கப்படுது. அந்த மரக்குதிரையை புனிதமான கடவுளுடைய காணிக்கையா ட்ராய் மக்கள் பார்க்கறாங்க, அதை நம்புறாங்க, அதை கிஃப்டாவும் ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த புனிதத்தின் பெயரால கிரேக்கர்கள் உள்ள நுழைஞ்சி ஜிஎஸ் வகுத்து கொடுத்த ட்ரஸ்ட்டை உடைக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்துல ஒடிசிஸே சொல்லுவான், என்னன்னா we violated all that's ever sacred between people னு சொல்லுவான். அதாவது மக்களுக்கு நடுவுல எதெல்லாம் புனிதமா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நம்ம உடைச்சிட்டோம்னு சொல்லுவான். சோ இங்க நோலன் என்ன கன்வே பண்றாருன்னா, ஒருத்தன் ட்ரஸ்ட்டையே வெப்பனா மாத்தும் போது அங்க சிவிலைசேஷன் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டுக்குள்ள எதிரி மறைஞ்சிருக்கான்னா, இனி மக்களுக்கு வீட்டுக்கு வர விருந்தாளி ஒவ்வொருத்தனும் கொலையாளியா தான் தெரிவான். விருந்தாளியா போனவனுக்கு கொடுக்கப்படுற உபசரிப்பு எல்லாமே டிராப்பா தான் தெரியும். சோ அவங்கள ஒன்றிணைச்சு வச்சிருந்த ட்ரஸ்ட்ல ஓட்டைய போட்ட செயலா தான் ட்ராஜன் விக்டரியை நோலன் பார்க்கறாரு. சோ இந்த இடத்துல சிம்பாலிக்கா பார்த்தா ட்ராய் நகரம் ஹோஸ்டா இருக்கு, அந்த மரக்குதிரை கெஸ்டா நகரத்துக்குள்ள போகுது. அந்த கெஸ்டை ட்ராய் மக்கள் புனிதமா தான் பார்க்கறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒடிசியஸ் நம்பிக்கை துரோகத்தை கட்டவிழ்த்து வர்றான். சோ இங்க ஒடிசியஸ் ஒரு ஏமாற்றுக்காரனா இருந்து அடுத்தவங்களுடைய ட்ரஸ்ட்டை உடைச்சான் இல்லையா, ஆனா அவனுடைய கடல் பயணத்துல இவனுடைய ட்ரஸ்ட்டை பல பேர் உடைப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த சூனியக்காரி இவங்களை உபசரிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து இவனுடைய ஆட்களை பன்றியா மாத்தி விட்டுருவா. அதே மாதிரி என்னதான் கலிப்சோங்கிற தேவதை அவனை கடல் பயணத்துல இருந்து காப்பாத்திருந்தாலும் அவனுக்கு தாமரை சாப்பிட கொடுத்து வீட்டுக்கு போக விடாம 7 வருஷம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடுவா. சோ இப்படி தன்னுடைய கடல் பயணத்தின் வழியா ட்ரஸ்ட்டை காப்பாத்துறது ஏன் முக்கியம்னு ஒடிசியஸ் புரிஞ்சுக்குவான். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நோலன் என்ன கன்வே பண்றாருன்னா, ஒரு சிவிலைசேஷனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாரல் வேல்யூஸை ஒருத்தன் உடைச்சிட்டு அவன் நிம்மதியா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போக முடியுமா? அப்படி அவன் போகணும்னா அவன் என்ன விதங்கள்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிறத இந்த படம் பேசுது. சோ ஒடிசியஸ் உடைய கேரக்டர் ஆர்க்குங்கிறது பல மாற்றங்கள் அடையுது. ஏன்னா இந்த எப்பிக் ஆரம்பிக்கும் போது ஒடிசியஸ் யாருன்னு கேட்டா அவன் ஒரு பக்கா அரசியல்வாதி, தன்னுடைய மூளையை மட்டுமே நம்புற அகங்காரம் பிடிச்ச ராஜதந்திரி, எந்த சூழ்ச்சியும் தெரியாத ஏஜாக்ஸ் உடைய கவசத்தை தன்னுடைய வார்த்தை ஜாலத்தால பறிச்சுக்கிட்டவன், மரக்குதிரையை உருவாக்கி தூங்கிட்டு இருந்த எதிரிகளை கொன்னுட்டு அதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தன்னை அறிவாளியா காட்டிக்கிட்டவன், எல்லாத்துக்கும் மேல தன்னை பற்றியும் தன்னுடைய பெயரை பற்றியும் அதீத சுயபெருமை கொண்டவன். ஆக்சுவலி இந்த ஆஸ்பெக்ட நோலன் படத்துல காமிச்சிருக்க மாட்டாரு, ஆனா ஹோமர் எழுதியிருப்பாரு. எங்கன்னா சைக்ளப்ஸ் உடைய கண்ணை குத்துனதுக்கு அப்புறம் அந்த அரக்கன் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்பான். அந்த மொமெண்ட்ல தப்பிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கன்னிங்கா தன்னுடைய பெயரை நோபடின்னு சொல்லிட்டு ஒடிசியஸ் எஸ்கேப் ஆயிடுவான். சோ சைக்ளப்ஸ் கத்துறத பார்த்து மற்ற அரக்கர்கள் வந்து உன்னை யாரு காயப்படுத்துறாங்கன்னு கேட்கும்போது நோபடி ஹர்ட்ஸ் மீன்னு அந்த அரக்கன் பதில் சொல்லுவான். ஆனா தப்பிச்சு போகும்போது ஒடிசியஸ்க்கு அவனுடைய
ஈகோ ட்ரிகர் ஆயிடும். சோ அவன் சைக்ளோப்ஸை பார்த்து உன்னுடைய கண்ணை குத்துனது யாருன்னு கேட்டா இத்தாக்காவின் ராஜாவாகிய ஒடிசிஸ்னு என் பேரை சொல்லுன்னு ஆக்ரோஷமா கத்துவான். அந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய அப்பாவாகிய பொசைடன் கிட்ட அந்த அரக்கன் ப்ரே பண்ணுவான். அதன் மூலமா தான் ஒடிசிஸ்க்கு கடல் தேவனுடைய சாபம் வரும். அவன் கிட்டத்தட்ட 10 வருஷம் நடுக்கடல்ல அலைய நேரிடும். சோ அவனுடைய அகங்காரம்ங்கிறது அவனுடைய லைஃப்ல ப்ளே பண்ண ஒரு முக்கியமான ரோல். ஆனா கதை முடியும் போது அவன் யாரா நிக்கிறான்னு யோசிச்சு பார்த்தா அதே ஒடிசிஸ் தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்போது தன்னுடைய ஐடென்டிட்டியை முழுமையா மறைச்சிக்கிட்டு ஒரு பிச்சைக்கார வேஷத்துல வருவான். இன்ஃபேக்ட் தன்னுடைய சொந்த பையன்கிட்ட கூட தான் யாருன்னு சொல்ல மாட்டான். அப்ப தன்னுடைய பேரு நிலைச்சு நிக்கணும்னு கத்துன அகங்காரம் பிடிச்ச ராஜாவில இருந்து தன்னுடைய அடையாளத்தையே மறைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன காரணம்னு கேட்டா ட்ராய் நகரத்து பேரழிவும் கடல்ல அவன் சந்திச்ச கொடூரமான சம்பவங்களும் அவனுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அவன் எந்த அளவுக்கு மாறுறான்னா கலிப்சோங்கிற தேவலோக பெண் ஒடிசிஸ் கிட்ட நீ இங்கேயே என் கூட இருந்துரு, நான் உனக்கு இம்மார்டாலிட்டி தரேன்னு சொல்லுவா. அதாவது உனக்கு வயசே ஆகாது, மரணமே வராது, எப்போதும் இளமையா இருக்கலாம்னு ஒரு ஆஃபர் கொடுப்பா. இதுவுமே ஒடிசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு டெம்ப்டேஷன் தான். ஏன்னா கலிப்சோடைய தீவுங்கிறது எந்த ஒரு பொறுப்புகளும் இல்லாத ஒரு ஜாலியான இடம். அவன் அங்கேயே தங்கிட்டா ஒரு அழகான பெண்ணோட எந்த ஒரு கவலையும் இல்லாம நித்திய காலமா சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி வாழ முடியும். ஆனா அந்த ஆஃபரை ஒடிசிஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்னா எந்த ஒரு பர்பஸும் பொறுப்புகளும் இல்லாம ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை வாழ்றதை விட காதல், கடமை, பொறுப்புன்னு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு ஷார்ட்டான வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கைங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணிடுவான். அதனால தான் இம்மார்டாலிட்டிங்கிற ஆஃபரையே ரிஜெக்ட் பண்ணிட்டு தன்னுடைய பொறுப்புகளை நோக்கி இத்தாக்காவுக்கு திரும்பி வருவான். சோ ஒரு ஈகோயிஸ்டிக்கான ராஜாவா வஞ்சகம் நிறைந்த தந்திரியா தன்னுடைய பயணத்தை தொடங்கிய ஒடிசியஸ் இப்ப கடமை, முதுமை, மரணம், குற்றவுணர்வுன்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட ஒரு முழுமையான மனிதனா மாறி நிக்கிறான். சோ ஒரு அரக்கனா மாறதுக்கும் மனிதனா வாழ்றதுக்கும் இடையில இருக்கிற முடிவில்லாத போராட்டத்தை பத்தி தான் ஒடிசிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குது. சோ நம்ம இதோட அந்த கண்டென்ட் முடிக்கலாம். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவை மனிதனுக்குள்ள இருக்கிற மிருகத்தன்மை பேஸ் பண்ணியும் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஜிஎஸ் லாவை பேஸ் பண்ணியும் அது உடைக்கப்படும் போது ஏற்படுகிற விளைவுகளை பேஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த தீம் தான் நான் படம் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. இதை தவிர்த்து ஏகப்பட்ட பரிமாணங்கள்ல நம்ம இந்த புத்தகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது வேற பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். சோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாயிண்ட கீழே ஷேர் பண்ணுங்க. அதுக்கு நீங்க கொடுக்க விரும்புற விளக்கத்தையும் முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி நம்ம எல்லா படத்துக்கும் இது மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க போறது இல்ல. நாம நம்முடைய ரெகுலரான பிலாசபிக்கல் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.